ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல எங்களோட ஆனிவர்சரி ட்ரிப் எப்படிலாம் பிளான் பண்ணோம்னு பார்க்கலாமா? 5th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு சூப்பரான பிளானை ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டு வச்சோம். பிளானாடா போடுறீங்க பிளடி ராஸ்கல்ஸ்னு சொல்லி எங்க விதி எங்களுக்கு நிறைய சம்பவம் பண்ணிருச்சு. சம்பவம் நம்பர் 1 என்னன்னா, 3 days ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் டே வந்து ஹிரனுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வச்சுட்டாங்க. அதனால லாஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ள டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணி 2 டேஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணி லாஸ்ட் மினிட்ல ஹிரனுக்கு வந்து சன்ஃபிளவர் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி அது கொஞ்சம் சொதப்பலாகி பல சம்பவங்கள் நடந்துருச்சு. அதுக்கும் மேல அந்த 7:30 என்ன பண்ணிருச்சுன்னா, சூர்யா டிராவல்ஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல கேரளா பஸ் புக் பண்ணியிருந்தோம். அந்த பஸ்ல ஏறும் போதே டிரைவர் விறுவிறுப்பா வண்டி ஓட்ட ரெடி ஆயிட்டு இருந்தாரு. அப்பவே கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பஸ் ஓட்ட சொன்னா ஏரோப்ளேன் மாதிரி ஓட்டி சீட்டுக்கு போற நடுவுல இருக்கிற அந்த பாத்வேலையே எல்லாம் விழுந்து இப்படி பல சம்பவங்களை கடந்து எங்க ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிரைவர் தான் கொஞ்சம் கோளாரா இருந்தாரே தவிர பஸ்ல வந்து எல்லாம் கம்ஃபர்டபுளா தான் போச்சு. அதுலயே அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா ரேப் பண்ணியிருந்தாங்க. ஃபீலே வந்து நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணும்போது. பஸ் எங்க ஏறணும்னா வந்து பெருங்குளத்தூர்ல இருக்கிற ஸ்ரீராம் கேட்வே அதுலதான் ஏறணும். ரிபப்ளிக் டே வீக்கெண்ட் அப்படின்றனால செம்ம ரஷ். அதுவும் இல்லாம சென்னையில இருந்து மொத்த வண்டியும் வெளியே கிளம்பிருச்சு. பஸ் டைமிங் எப்படி இருந்துச்சுன்னா 9:30க்கு இங்க பஸ் ஏறணும். மார்னிங் 7:30க்கு நாங்க கொச்சியில ரீச் ஆயிட்டோம். பஸ்ல போகும்போது ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது எங்களோட ஆனிவர்சரி டே அதை 2 பேரும் ஹாப்பியா மேனிஃபெஸ்ட் பண்ணி லைஃப் ஃபுல்லா ஹாப்பியா லவ்ல இருந்து அடிதடி வரைக்கும் சேர்ந்தே பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துட்டு எங்களோட ட்ரிப்பை கண்டினியூ பண்றோம். கொச்சின் ஏரியாக்குள்ள போக போக நிறைய ஃபிளைஓவர் ஒர்க்கா நடந்துட்டு இருந்துச்சு. நாங்க போய் இறங்க வேண்டிய இடம் பர்டிகுலரா ஆலுவா. எங்களோட பிளான் என்னன்னா, ஒரு பைக்கை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு 2 days வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டு திரும்பி ஆலுவா ஸ்டேஷன்லயே வந்து ட்ரெயின் ஏறிடணும். பைக் ரெண்டலுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தனால அங்க ஒரு ஸ்கூட்டி ரெடியா இருந்துச்சு. நாங்க போயிட்டு அங்க ஒரு ஆப் வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு டிரைவிங் லைசன்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் 1500 பே பண்ணிட்டு பைக் எடுத்துக்கலாம். எங்களோட அடுத்த கட்ட பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, அதிரப்பள்ளியை ரீச் பண்றதுக்கு கூகுள் மேப்ல தேடணும். 2 ரூட் காட்டுச்சு. ஒன்னு வந்து சாலக்குடியில இருந்து அப்படியே அந்த மெயின் ரோட்லயே போற மாதிரி இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். எங்களுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றதுக்காக அந்த ரூட்டை சூஸ் பண்ணிட்டோம். ஃபாரஸ்ட் மீன்ஸ் ஃபுல்லா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்காது. அங்கங்க வீடு இருக்கும். ஆனா ஃபுல் கிரீனிஷா இருந்துச்சு. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டிலேயே ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு எங்களோட ரெசார்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். ரெசார்ட்டை வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ்ல பார்க்கும்போது பில்டிங் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. பின்னாடி இருக்க ரிவர்லாம் சுத்தமா தெரியல. அதனால ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மேல போய் ரூம்ல செட்டில் ஆயிட்டோம். ரூம் பாத்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அதனாலயே நல்ல ஏசியை போட்டு பெட்ல போய் அக்கடான்னு படுத்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பால்கனி ஓபன் பண்ணி பார்த்தா ரிவருக்குள்ள இறங்கி போறதுக்கு இங்க இருந்து வழி இருக்கா, விடுவாங்களா அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவர் சொன்னாரு, பின்னாடி ஒரு கேட் இருக்கு, அது வழியா நீ ரிவரை ஆக்சஸ் பண்றதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனாலுமே எங்க விட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இல்லையே போல. அதுக்குள்ள சரியான பசி. சரி நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை பார்க்க கிளம்பலாம், நடுவுல வந்து ஏதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்த ரூட்ல 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுத்தி இருக்கோம். இந்த ரெசார்ட்ல இருந்து குட்டி குட்டி சந்து, அந்த சந்து வழியா நம்ம வளைச்சு வளைச்சு போனோம்னா ஈஸியா மெயின் ரோட்டுக்கு வந்துடுறோம். இந்த வழி தெரியாம எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோமீட்டர் சுத்திட்டோமே அப்படின்னு நினைச்சோம். இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, சந்து பொந்தெல்லாம் வந்து கூகுள் மேப்ல காட்டவே இல்லை. ஆனாலும் நாங்க ஒரு கெஸ்ட்லயே இந்த ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம். போற வழியில மலையோரம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கேரளா ரெஸ்டாரண்ட். அதை பத்தின எல்லா டீடைல்ஸையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.